ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தம மாதத்தின் மகிமை. வருகிற 17ஆம் தேதி மே மாதம் 17 அன்று இந்த மாதம் ஆரம்பமாகி ஜூன் 15 வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த புருஷோத்தம மாதத்தில் முக்கிய விசேஷம் என்னவென்றால், இதை மல மாதம் என்றும் அதிக் மாதம் என்றும் இதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த மாதத்தை யாரும் நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். அதாவது கல்யாணமோ காதுகுத்தோ மற்றபடி சுப காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய தடையாக இருந்தது. இந்த மாதம் எப்படி உதயமாகிறது என்று கேட்டால், சூரிய வருஷம் என்று சொல்லக்கூடிய 365 நாட்கள், சந்திர வருஷம் என்று சொல்லக்கூடிய 354 நாட்கள் இப்படி பிரிந்து வருகிறது. இப்படி பிரிந்து வருகின்ற பட்சத்தில் இந்த 354 365 இந்த இரண்டுக்கும் இடையில் கேப்பில் ஒரு 11 நாட்கள் அது அதிகமாக வருகிறது. அப்படி 11 நாட்கள் வரும்பொழுது அது 3 வருஷத்துக்கு ஒரு முறை அது ஒரு மாதமாக உருவெடுக்கிறது. ஆகவே அந்த ஒரு மாதத்தை புருஷோத்தம மாதம், அதாவது அது அதிக் மாதம், மல மாதம் என்று அந்த மாதத்தை யாரும் விசேஷமாக அதை கொண்டாடுவதில்லை. ஆகவே அந்த ஒரு மாதமும் பகவான் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டது, என்னை எந்தவித நல்ல விசேஷ காரியங்களும் என்னை பயன்படுத்துவதில்லை, என்னை மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், ஆகவே எனக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதமானது பகவான் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டது. ஆகவே பகவான் விஷ்ணு அதற்கு விசேஷமாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மாதத்தை பெயரை மாற்றி மல மாதம் அதிக் மாதம் என்ற அந்த பெயரை மாற்றி, என்னுடைய பெயரிலே உன்னுடைய இந்த மாதமானது சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த மாதத்துக்கு புருஷோத்தம மாதம் என்று வைத்தார்கள். இந்த புருஷோத்தம மாதத்தில் யாரெல்லாம் எந்த காரியங்கள் செய்தாலும் அதற்கு 1000 மடங்கு பலம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருத்தர் நாம ஜபம் பண்ணாலும் சரி, அல்லது தபஸ் பண்ணாலும் சரி, விசேஷமாக தானங்கள் புண்ணிய, அதாவது அன்னதானம் போன்ற தானங்கள் செய்வதாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே 1000 மடங்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த புருஷோத்தம மாதம் விளங்குகிறது. ஆகவே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வருகிற 17ஆம் தேதி மே 17 அன்று இந்த மாதம் ஆரம்பமாகி ஜூன் 15 வரைக்கும் நடக்க இருக்கிறது. ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா மற்ற நாட்களை விட இந்த மாதத்தில் எதை செய்தாலும் 1000 மடங்கு பலன் அதிகம். நாம ஜபம் பண்ணாலும், விரதம் இருந்தாலும் சரி, அல்லது தான தர்மங்கள் பண்ணாலும் சரி, 1000 மடங்கு பலன் இருப்பதால் இந்த மாதத்தை பக்த கோடிகள் நாம் இதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு காணொளியாக இதை உங்களுக்கு அனுப்புகின்றேன். இந்த மாதத்தை தமிழ் மக்களாகிய நாம் தெரிந்து கொண்டு இதை முறைப்படி கடைபிடிக்க